நேத்து ஒரு 50 டூ 55 இயர்ஸ் இருக்கும். ஒரு ஓல்டு லேடி. அவங்க வந்து என்னோட கன்சல்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. "கழுத்து தான் ரொம்ப வலிக்குது கண்ணு. ஆ இங்க பரவுற மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து ஃபிசியோதெரபி நான் கன்சல்டேஷன் முடிச்சுட்டு தான் வரேன். எக்சர்சைஸ் பண்ண சொல்லிக் குடுத்துருக்காங்க. நான் அத வீட்ல போய் பண்ணிக்கிறேன். என்ன சாப்பிட்டா இது சரியாகும்னு சொல்லு கண்ணுன்னு" சொன்னாங்க. நான் பார்த்துட்டு அது ரேடிகுலோபதி மாதிரி இருக்கு. அதனால நீங்க வந்து வீட்ல போயி இந்த கொத்தவரங்காய கொஞ்சம் ஒரு 100 கிராம் வாங்கி அத குட்டி குட்டியா கட் பண்ணி, லெமனும் ஒரு 1/4 சைஸ் லெமன் ஆட் பண்ணி கொஞ்சம் சீரகமும், உப்பும் போட்டு அடிச்சு ஜூஸா வடிகட்டி குடிங்கம்மா. அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு இந்த பெயின் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுக்கு அவங்க எதுவுமே ரிப்ளையே பண்ணவே இல்ல. என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. "ஏங்கம்மா என்னாச்சு? கொத்தவரங்காய் ரொம்ப கம்மியான விலை தான் வரும். அது ஈஸியா கிடைக்கிற பொருளும் தான். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே! ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னு?" கேட்டதுக்கு, "அது ஒண்ணும் இல்ல கண்ணு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்த மீற முடியாது" அப்படின்னு சொன்னாங்க. என்ன சத்தியம்ன்னு கேட்டா, எனக்கு 7 வயசா இருக்கும்போது இந்த ஒத்த தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்ப வந்து நான் இந்த கொத்தவரங்காய சாப்பிடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். இனிமேல் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா இது அப்படின்னா, இதே மாதிரி அவங்க அப்பாவுக்கும் இருந்துச்சாம் ஒத்த தலைவலி. அப்ப அவங்க அப்பா பாவக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணாங்களாம். அதுலேருந்து அவங்களுக்கு ஒத்த தலைவலியே வரவே இல்லையாம். சரி, இப்ப இந்த கொத்தவரங்காய நான் எதுக்கு இந்த நர்வ் ரிலேட்டட் டிஸார்டருக்கு குடுத்தேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது எதுக்காக குடுத்தேன்னா, இந்த கிளஸ்டர் பீன்ல மெக்னீசியமோட கன்டென்ட்டும், விட்டமின் பி9 ஃபோலேட்டோட கன்டென்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இது என்ன பண்ணும்னா, நம்மளோட நர்வ்ல இருக்கிற மைலின் ஷீத்ன்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரோட ஃபார்மேஷன ஜாஸ்தி பண்ணும். அதே மாதிரி மெக்னீசியம் கூட இந்த நர்வ் ரிலேட்டடான டிஸார்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் குடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.